கோயிலுக்கு போகிறப்ப வெறுங்கையோடு போகாதீங்க. கோயிலுக்கு போகிறப்போ வந்து கல்கண்டோ, குங்குமமோ, இல்லை மஞ்சள் தூளோ, இல்லைனா கற்பூரமோ ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுங்க. சிவ தரிசனம் முடித்த பிறகு நேரடியாக வந்துடாதீங்க. சிவனை வலம் வர வழியில் சண்டிகேஸ்வரர் இருப்பார். சிவன்கிட்ட என்னென்ன கோரிக்கைகள் வச்சிருக்கிறாரோ அந்த கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றி கொடுக்கும்படி சண்டிகேஸ்வரர்கிட்ட நீங்கள் வணங்குறது தான் சரியான ஐதீகம். சண்டிகேஸ்வரர் கோயிலை நீங்கள் வந்து வலம் வரக்கூடாது. சண்டிகேஸ்வரர் யோக நிலையில் இருக்கிறதுனால அங்கே சொடக்கு போடுறது, கைத்தட்டுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. சண்டிகேஸ்வருக்கு முன்னால் கைகளை துளவி இந்த கோயிலேருந்து எதுவும் எடுத்துகிட்டு போகல அப்படின்ற விஷயத்த சொல்லி அவர்கிட்ட சிவ தரிசன பலனை கொடுக்குமாறு கேட்டுக்கிட்டு கோயிலை விட்டு நீங்கள் வெளியே வந்து அம்பாள் தரிசனம் பண்ணி வீட்டுக்கு வர்றது தான் சரியான முறை. கோயிலை விட்டு வெளியே வரும்போது தானம் செய்யாதீர்கள். தானம் செய்கிறவங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் தானம் செஞ்சுட்டு போகிறது தான் சிறப்பு.